ஆறாம் வகுப்பு 3ஆம் பருவம் பயிற்சி 1.1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் சம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதாவது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே இதை நம்ம முதல்ல பின்னங்கள் ப்ராப்பரான ஒரு பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? முதல்ல நம்ம ப்ராப்பரான பின்னமாக மாற்றணுன்னா என்ன சொல்லியிருக்கேன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி, அதாவது இது ரெண்டுத்தையும் பெருக்கி இதை அது கூட கூட்டிக்கணும். ஓகேவா? முதல்ல இதை நான் என்ன சொல்லியிருக்கேன், முழு எண், இது ஒரு ப்ராப்பர் பின்னம், அதாவது தகு பின்னம். சரியா? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகு பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இதை நம்ம ப்ராப்பரான ஒரு பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் கூட்டலாம். ப்ராப்பரான பின்னமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் முதல்ல பெருக்கிக்கணும். கரெக்டாக பெருக்கிக்கணும். அதுக்கப்புறம் அது கூட இந்த 3யை ஆட் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், இந்த 4ஐ நான் அப்படியே போட்டுப்பேன். ஓகேவா? நடுவில் இருக்கிற ப்ளஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் இதுவும் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் பெருக்கி இது கூட ஆட் பண்ணணும். 2 × 6 × 2 + 1/2 அப்படியே நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ 7 எவ்வளோ, 28 + 3/4 கூட்டல் 6 2 12 + 1/2. இப்போ 28 3 கூட்டினா என்ன வருது, 31/4 + 13/2. சரியா? இப்போ நான் கூட்டல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது பகுதி சேமாக, அதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம காமனாக இது ரெண்டுத்தையும் கூட்டி போட்டுக்கலாம். ஆனால் இங்கே பகுதி வேறுபட்டு இருக்குது. கரெக்டாக? இப்போ நம்ம இதை பட்டர்ஃப்ளை மெத்தட்லேயும் போடலாம், இன்னொரு மெத்தட் எல்சிஎம் மெத்தட்லேயும் போடலாம். அதாவது இந்த பகுதியை நம்ம ஒன்றா கொண்டு வர போகிறோம். இங்கே 31/4. ஓகேவா? ப்ளஸ் இங்கேயும் நான் 4 கொண்டு வரணும்னா மேலேயும் கீழேயும் நான் 2ஆல் பெருக்கலாமா? இது சமான பின்னங்கள் 4 நடத்திருக்கல, ஞாபகம் இருக்குல்ல? அந்த மாதிரி இப்போ நம்ம கீழே ஒன்று பெருக்கணும், மேலேயும் அதே கூட பெருக்கணும். சரி, அதே நம்பரால் அதையும் பெருக்கணும். அப்போ 31/4 ப்ளஸ் என்னாச்சு, 6 2 2/4. இப்போ கீழே இருக்கிற பகுதி ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ ஆன்சர் என்ன, 57/4. இது ஒரு பின்னமாக இருக்கா? இந்த பின்னத்தை நம்ம இங்கே கொஷினில் கேட்டிருக்க மாதிரி கலப்பு பின்னமாக மாற்றணும். அதுக்கு முதல்ல நம்ம இதை வகுக்கணும். நம்மளுக்கு ஆல்ரெடி வகுத்தல் தெரியும். இங்கே இதுதான் என்னது, வகுக்கும் எண். சரியா? அதனால் நம்ம இதை வெளியே போட்டு இதை நம்ம வகுக்கிறோம். 57, அதாவது 5 4ஆம் வாய்ப்பாடில் எத்தனை தடவை வரும், ஒரு தடவை தான் வரும். என்னது, நாங்கு பை இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணுமா? அப்போ 1. இந்த 7 நம்ம அப்படியே இறக்கிக்கிறோம். 17 4ஆவது வாய்ப்பாடில் வருமானு பார்க்கணும். வரல. அதை விட கம்மியான நம்பர் என்ன வருது, 16. சரியா? அப்போ 16 எத்தனை தடவை வருது, 4 தடவை வருது. போட்டுட்டோமா? பேலன்ஸ் என்ன வருது, 1. இது மீதி, மேலே இருக்கிறது ஈவு. நம்ம வகுக்கும் எண் என்ன, 4. அதாவது இப்போ நம்ம கலப்பு பின்னத்தில் கொண்டு வரதுக்கான ஃபார்ம்லாம் எழுதியிருக்கோமா, ஈவு மீதி பை வகுக்கும் எண். இதில் ஈவு என்னது, ஈவு என்ன, 14. மீதி என்ன, 1. வகுக்கும் எண் என்ன, 4. அப்போ இதனோட ஆன்சர் 14/1/4. ஓகேவா? ஒரு முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் டேஷ் எனப்படும். சரியா? அதாவது இப்போ ஒரு முழு எண்ணை நம்ம 3 எடுத்துக்கலாமா? அதனோட தகு பின்னத்தை நம்ம சேர்த்துக்கணும். அது நம்ம 1/2 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். தகு பின்னம்னா என்ன, பகுதி பெருசாகவும் தொகுதி சின்னதாகவும் இருக்கிறது தான் நான் தகு பின்னம் சொல்வேன். இந்த மாதிரி நான் ஒரு முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் டேஷ் எனப்படும். அதாவது இது பார்க்க எப்படி இருக்குது, கலப்பு பின்னம் மாதிரி இருக்கா? அப்போ இதனோட ஆன்சர் கலப்பு பின்னம். அதாவது இங்கே 2 கலப்பு பின்னம், தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க. அதை கழிச்சு வர ஆன்சர் கேட்டிருக்காங்க. இந்த கலப்பு பின்னத்தை முதல்ல நம்ம என்னவா பண்ணணும், ஒரு தகா பின்னம், அதாவது எப்பவுமே கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மட்டும்தான் மாற்ற முடியும். சரியா? இப்போ முதல்ல இதை நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சரை
வகுத்துட்டு நம்ம ஒரு தகா பின்னமாக மாற்றுறோம். வாங்க சம்குள்ளே போல் இன்னும் கொஞ்சம் கிளியராகவே உங்களுக்கு புரியும். முதல்ல வந்து இதை நம்ம என்ன பண்ணணும், தகா பின்னமாக மாற்றணும். கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும் அப்படின்னா முதல்ல வந்து 2ஐயும் 5ஐயும் பெருக்கணும், அது கூட 1 கூட்டணும். சரியா, 2ஐயும் 5ஐயும் பெருக்கணும், அது கூட 1 கூட்டணும். சரியா, ஏன்னா மேலே 1 தானே இருக்குது, அதுதான் சொல்கிறேன். சரியா, இப்போ 2 பை கீழே இருக்க 2 நான் அப்படியே போட்டிருக்கேன். சரியா, -3ஐயும் 3ஐயும் பெருக்கணும், மேலே இருக்கிற 1 கூட்டிக்கணும். சரியா, பை 3. அப்போ 2 எவ்வளோ, 10 + 1/2 மைனஸ் 3 9 + 1/3 11/2 மைனஸ் 10/3. சரியா, இங்கே கீழே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம காமனாக அந்த நம்பரை, அதாவது ஒரே மாதிரி இப்போ இங்கே 2 இங்கே 2 இங்கேயும் 2 இருந்துச்சு, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரிங்க, 4 வச்சுக்கோங்களா. இந்த மாதிரி வந்து ஒரே 2 நான் காமனாக எடுத்துகிட்டு 3 + 4 7/2 நான் எழுதலாம். ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா, நான் ஆல்ரெடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நான் என்ன சொன்னேன்னா பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட்டர்ஃப்ளைனா முதல்ல இதையும் மல்டிபிள் பண்ணணும். 3 × 11 மைனஸ் இப்போ இதையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 2 × 10 பை காமனாக இப்போ முதல்ல பட்டர்ஃப்ளைனா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும், ஃபைனலாக கீழே பண்ணணும். முதல்ல நம்ம இங்கே பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் இப்போ நம்ம 2 × 10க்கு பண்ணுறோம், ஃபைனலாக நம்ம கீழே பண்ணுறோம். சரியா, இப்போ 3 × 11 33 மைனஸ் 20/6. இப்போ 33ல் 20 போயிடுச்சுன்னா என்ன ஆன்சர், 13/6. இப்போ எனக்கு ஒரு பின்னம் கிடச்சிருக்கா. சரி, இப்போ இந்த பின்னத்தை நான் என்னவா மாற்றணும் அப்படின்னா கலப்பு பின்னமாக மாற்றணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா வகுக்கணும். சரியா, 6 இது வகுக்கும் எண். சரியா, அப்போ நம்ம இதை வெளியே போட்டு 13 தான் வகுக்க போகிறோம். 6ஆம் வாய்ப்பாடில் 13 வருதான்னு பாருங்கள். இல்லை, என்ன வருது, 12 தான் வருது. அதாவது 13 வருதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதை விட கம்மியான நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா, எத்தனை தடவை வருது, 12 2 டைம்ஸ் வருதா, அதுதான் நான் இங்கே போடுறேன், பை 1. சரியா, இப்போ நம்ம இங்கே எப்படி போடணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஈவு இதுக்கான கலப்பு பின்னத்துக்கான ஃபார்முலா மீதி பை வகுக்கும் இது என்னது, இது மீதியா, இது ஈவு, இது என்னது வகுக்கும் எண். அப்போ ஈவு என்ன 2, மீதி என்ன 1, வகுக்கும் எண் என்ன 6. அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், 2 1/6. ஓகேவா, இப்போ 4th சம் பார்க்கலாமா. 8 வகுத்தல் 1/2. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வகுத்தல் அப்படின்னு வந்தால் நம்ம தலைக்கீழியாக எடுத்தால் அது நம்மளுக்கு பெருக்கலாம் வரும். அப்போ இதனோட தலைக்கீழி என்ன அப்படின்னா 2/1. அப்போ 8 2 என்னது 16. அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன 16. டேஷ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணே தலைக்கீழாகும் 5th. சரியா, இப்போ ஒரு நம்பரோட தலைக்கீழி அந்த நம்பர் இங்கே பாருங்களேன். இப்போ நான் 1 2 3 4 நான் எடுத்திருக்கேன். சரியா, இப்போ இங்கே எல்லாத்துலேயும் எனக்கு 1 இருக்கிறது எல்லாமே ஒரு பின்னமாக தான் இருக்குது. கரெக்டாக, எல்லாத்துக்குள்ளே எனக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். தலைக்கீழ் இப்போ நான் தலைக்கீழின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் 1/1ஓட தலைக்கீழி என்ன 1/1, இதுக்கு என்ன வரும் 1/2, இதுக்கு 1/3, 1/4. சரியா, அப்போ எங்கள் கொஷின் என்ன கேட்டாங்க கவனிங்க, டேஷ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணே தலைக்கீழாகும். அதாவது தலைக்கீழான எண்ணும் இந்த எண்ணும் சமமாக இருக்கிறதுனால தான் தலைக்கீழ் கரெக்டாக வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 1. சரியா, இப்போ நான் 2/1ஓட தலைக்கீழ் எழுதும் போது 1/2ன்னு வருது. அந்த எண்ணே வருதா, கிடையாது. ஆனால் 1/1 எழுதும் போது மட்டும்தான் எனக்கு 1 வருது. ஸோ டேஷ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணே தலைக்கீழாக அமையும் என்ற ஆன்சருக்கு 1 என்ற எண்ணிற்கு தான் அந்த எண்ணே தலைக்கீழாக அமையும்.